ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதான் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. வேலை பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல பார்த்தாங்க, ஆளே வர மாட்டேங்கிறாங்க. ஆள் கிடைக்கல, அதனால நாங்களே பண்ணிட்டோம். ஜன்னல் கதை வைக்கிறதுக்கு சொன்னியா? 2 ஜன்னல்ல கதவை வைக்காம. ஆமாம், 2 ஜன்னலில் கதவு ஜன்னல் வைக்கல. ஜன்னல் வைக்கல, கொசுவோட வாங்கி நாங்கள் அடிச்சோம். பொறுமையாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி. ஆமாம், கொசுவோட அதை காட்டு போ, காட்டு பேசிட்டே காட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஜன்னலை அதான் அந்த கொசுவில் அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கேயும் இந்த புழு பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கொசுவில் வாங்கி அடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஜன்னல் போட ஆள் வரல. நல்லா கூட்டு பார்த்தோம், வரல. 2 ஜன்னல் போடாமல் கிடக்குங்க. எல்லா ஜன்னலையும் இப்போ கொசுவில் தான் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா புழு பூச்சி வராத மாதிரி இருக்கணும், இல்லை அதுக்கு தான். பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்கள். என்ன பெயிண்டரான்னு கேட்டுருக்காங்க. வேலையே வேற வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் கற்று வச்சுட்டா நல்லது தானே. ஆமாம் ஆமாம். அதனால் சின்ன சின்ன வேலைகளும் நம்மளே செஞ்சிடலாம். அப்படி டைலரிங்க அதே மாதிரி தான். சின்ன சின்னதாக அந்த மாதிரி டைல் விட்டுறது, அந்த இது பண்ணுறது, மேட்டு எல்லாம் கீழே வச்சு போடுறது, அதெல்லாம் நாங்களே பண்ணிடுறோங்க. நீ அந்த ஜன்னல் எல்லாம் காட்டினியா? இங்கே பாருங்கள், பக்கெட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அதான் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுங்க. அந்த ஹோட்டல்லாம் பக்கெட்டில் கரெக்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸு இதெல்லாம் அத்தான் தான் ரெடி பண்ணாங்க. இங்கே இதுக்குள்ளே அரிசி வச்சுருக்கோம். அரிசி சின்ன சின்ன சாதனங்களும் வச்சுருக்கோம். கடலை, கம்பு எல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னா பாய்ச்சா ஒன்றும் வராதில்ல, அதுக்கு தான் இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயும் இது மாதிரி ஏதாவது வச்சுருக்கோம். இது நிறைய வச்சுருக்கோம் திங்ஸு. இங்கே பாருங்கள், இந்த மூடியை பாருங்கள். இந்த சும்மா பேப்பரு எல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தனித்தனி மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாய்ச்சா ஒன்றும் வராது, வேறு புல் பூச்சி ஒன்றுமே வராது. இப்படி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூடி வச்சுக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் வெங்காயம் வச்சுருக்காங்க. அடுத்து அந்த பக்கம் வெளுத்துள்ளி போட்டிருக்கோம். வெளுத்துள்ளின்னா பூண்டுங்க. இங்கே பார்த்தீங்களா, அது பண்ணியிருக்கோம். அதை அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அத்தான் தாங்க செய்கிறது, செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்க அத்தான் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் தையலும் அத்தான் வேலை இல்லைங்க. ஆனால் அத்தானுக்கு தையலும் தெரியுதுங்க. சின்ன சின்ன தையல் இந்த பீத்தை அடிப்பாங்கல்ல, அது மூட்டி அடிக்கிறதா, மூட்டி அடிக்கிறாங்களா அது. அடுத்து சாரியில் லாஸ்ட்டில் ஓரம் அடிக்கிறாங்களா அது. அடுத்து இப்படி கொஞ்சம் இந்த ஓரடி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தையலில் கொஞ்சம் ஒரு டெவலப் பண்ணி அடிப்பாங்கள்ல, தையல் பிரியாமல் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் சொல்லி தந்தாங்க, எனக்கு தெரியுங்க. ஆனால் அத்தானோட வேலை இது இல்லைங்க. ஆனால் அதெல்லாம் கற்று வச்சுருக்காங்க, சொல்லி தந்தாங்க, எனக்கு சொல்லி தந்தாங்க. அத்தானை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த பெயிண்ட் அடிக்கிறது அத்தானோட வேலை இல்லைங்க. இது சும்மா கற்று வச்சுருக்காங்க லைட்டாக, அவ்வளோதான். களவும் கற்றுமர அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா களவும் கற்றுமர அப்படின்னா அப்படின்னா எல்லா தொழிலும் கற்று வச்சுக்கணும், கற்றுக்கிட்டு மறந்துடணும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். சரி, திருவள்ளுவர் தான் சொன்னது. இது திருக்குறள் தான். சரி, ஓகே, பாய் பாய் பாய்.